कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। बॉयज किलमला। कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। வழி தெரியாமல் கூகுள் மேப்பை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்தாச்சுன்னா இது லைவ் வீடியோ கிடையாதோ. இந்த தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா? பகலிலே உறக்கமா உனக்கு? இல்லை 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 கூகுள் மேப்பை நம்பி இருவர் பலியானதால் இனிமேல் கூகுள் மேப்பை நம்புவதா வேண்டாமா என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। எங்களுக்குள்ள தான் நினைக்கிறேன். இதுவா முக்கியமான போஸ்ட்டுகளெல்லாம் இப்படி ஒட்டி வச்சு ரோலர் கோஸ்டரே தேவை. வந்துருச்சு அவ்வளவுதான். இதெல்லாம் டேமு இதுதான் பாயிண்ட் காமிக்குது பாரு, அரையுடன் காட்டுது பாரு. ஏய் நம்ப மாட்டேங்கிற, அதான் டேமு. முக்கியமான இடத்துலலாம் இப்படி போஸ்டர் ஒட்டி வச்சு ஆஸ்பத்திரிக்கு எந்த பக்கம் போறோம்னு தெரியலையா? வடக்கால போறதா தெற்கால போறதா? என்ன மேக்கார அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிக்கடா. தலைவர் போஸ்டர் கிளிக்கிறா. என்ன ஒன்றும் இல்லை. அதாவது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வரலாம். எதுக்காக நம்ம ரிலாக்ஸ் பண்ண போவோம்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது. இப்போ எனக்கு வழி தேடுறதே ஒரு டிப்ரெஷனாக மாறும். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். வேதனையும் கலக்கமும். இதில் எங்கே போய் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும் தெரியல. ஏன்னா போவோமா ரீச் ஆகுமான்றதே தெரியல. இந்த ரோடு அப்படியே கூட்டிகிட்டு போய் வேற எங்கேயாவது விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த டைலாக் ரெடி பண்ணி வச்சுக்க. ஒரு வழியா சாத்தியாடாம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு பொதுமக்கள். கூகுள் நம்பர் நம்பாதீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-5 கிலோமீட்டர் கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு வழியை மிஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப யூ டர்ன் போட வேண்டியது இருக்கா இல்லையா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஒரு வழியாக வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. அங்கே இல்லை அதான் நான் கடை சொல்ல போகிறேன். இங்கே அது எங்கே காமிச்ச? ஒரு ஓட ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் டேம்னு காமிச்சேன். ஆக்சுவலாக இதை தேடி கூகுள் மேப்பில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாலேயே வந்து காமிக்குது. பட் அது எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடையாது. நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம வீடியோவில் இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து சாத்தையார் டேமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன். இப்போ போய் அப்படியே இதை கண்டுபிடிச்சி கொடுத்த நம்மளோட கோஸ்ட்டுக்கு வந்து நன்றிகள். மனம் தளராது நாம வந்து வேண்டாம் இதுக்கு மேலே அந்த சைடு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்கே இருக்கோ இல்லையோ ஒரு வேலை நெட்டில் இருந்துலாம் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு சந்தேகம்லாம் பட்டு கொஞ்சம் நேரத்தில். பட் இல்லை நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. தண்ணி சத்தம் கேட்கிறது. தண்ணி கம்மியாக இருக்கு, ஆனால் வந்து அந்த ஃபோர்ஸாக வர்றது தான் அதாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் வலுக்கும், சேஃப்டி கிடையாது. பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். மற்றபடி ஆளுங்களோட சேஃப்டி அப்படின்றது மதுரை பொறுத்தளவு ரொம்ப பயம் கிடையாது. திருடுறதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் பொண்ணுங்க சேஃப்டி பற்றி பேசும்போது அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தான். இருந்தாலும் வரும்போது ஃபேமிலியாக வந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப். ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். ஆனால் கொஞ்சம் வெயில் எப்படி இருக்குன்னு கிளைமேட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எங்கள் மாதிரி இப்படி வேர்த்து ஒழுக வேண்டியதாக இருக்கும். போகலாம். இவ்வளவுதான் வந்து சாத்தையாறு டேம். ஸோ இது வெயில் இல்லாமல் வந்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையாகவே ரொம்ப காமாக சில் பண்ணிட்டு போகலாம்.
பட் இவங்க நிறையா சில் பண்ணுறதுக்கு வேறு மாதிரிலாம் வர்றாங்க போல் யூஸ் பண்ணுறதுக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சமூக நலன் கருதி வெளியிடுவோர் Agni Saragugal Vlogs. இந்த மாதிரியான பொருட்களை தவிர்க்க வேண்டும். நம்ம ஊரை நாம அழகா வச்சுக்கலன்னா வேற யார் அழகா வச்சுக்குவா? இவ்வளவுதான் அணை. இங்கே யாரும் வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் வந்து பராமரித்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, அதாவது சீசனல் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். என்ன சாப்பிட்றதுக்கு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கடை போட்டுருவோமா பேசாம? அது இடம் தெரிஞ்சால் தானே வருவாங்க. இத்தனை வருஷமா இருக்கும், நமக்கே தெரியல, இப்போ தான் வரும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.